வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி தொடர்பான பார்ட் 2 வீடியோவை பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்ட் 1 வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதை பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துருங்க. இன்னைக்கு தான் நீங்க நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன். அந்த டெலகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல இருந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். சரக்கு மற்றும் சேவை வரி அதோடைய பொருள் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கலர் ஹைலைட் பண்ணிப்போம். சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் உடைய டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி என்பது சரக்கு மற்றும் சேவைகள் நகரும் போது விதிக்கப்படும் வரியம். மூமெண்ட் நகரும் போது விதிக்கக்கூடிய ஒரு வகையான வரி அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது ஒரு சேருமிடம் சார்ந்து நுகர்வு வரி மற்றும் அளிப்பு சங்கிலியின் ஒவ்வொரு படிநிலைகளிலும் காட்டப்பட்ட மதிப்பின் மீது வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே என்ன பண்ணுவாங்க, கூற்று காரணத்துல எடுத்து வச்சிருவாங்க. திரும்ப வாசிக்கிறேன். இது ஒரு சேருமிடம் சார்ந்து நுகர்வு வரி. இது வந்து ஒரு சேருமிடம் சார்ந்து நுகர்வு வரின்றாங்க. மற்றும் அளிப்பு சங்கிலியின் ஒவ்வொரு படிநிலையிலும் காட்டப்பட்ட மதிப்பின் மீது வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 11th டேபிள்ல பார்த்திருப்போம். இது பார்த்தா பல படிநிலைகள் அடிப்படையில் இது வசூலிக்கப்படும், வந்து இலக்கு அடிப்படையில் வசூலிக்கப்படும், வந்து இட அடிப்படையில் வசூலிக்கப்படும் பார்த்திருப்போம். அதுதான் இங்க. இந்தியாவில் உற்பத்தியாளர்கள் எங்கு உற்பத்தி செய்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்த தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உற்பத்தி பண்றதால நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணமான்னு கேட்டா கிடையாது. யாரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதை நுகர்றாங்களோ, யாரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்களோ, பினிஷிங்ல யாருக்கிட்ட அந்த ப்ராடக்ட் பயன்பாட்டுக்கு போதோ அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. அதை நீங்க உற்பத்தி செய்யறதால நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணமான்னு கேட்டா கிடையாது தான் சொல்றாங்க. இந்தியாவில் உற்பத்தியாளர்கள் எங்கு உற்பத்தி செய்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்த தேவையில்லை. சரக்கு மற்றும் சேவை வரி எரி சாராயம் மற்றும் குறிப்பிட்ட எரிபொருட்கள் தவிர மற்ற எல்லா பொருட்களுக்கும் மற்றும் சேவைகளுக்கும் பொருந்தும் சொல்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல், டீசல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விமான எரிபொருள், இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டியில இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் இங்க வந்து பார்த்தா மறைமுகமா வெளிப்படுத்துறாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அடுத்து, சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 4 விதமான வரி விதங்களை முன்மொழிந்துள்ளதுன்னு சொல்றாங்க. 4 விதமான நோட் பண்ணிக்கணும். 4 விதமான. ஒன்னு 5%, 12%, 18%, 28%. இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நமக்கு 12%, 28% இப்ப கிடையாது, எடுத்துட்டாங்க. இப்ப 2 வகையான வரி விதங்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சட்டம் வந்து இப்போ பிரசண்டா கொண்டு வந்திருக்காங்க. 5%, 18%. ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்மா. 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம டெஸ்ட் கடைசி ஆயுதம் 2 டெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி வருது. ஸோ அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. ஒரு மாநில எல்லைகள் 20 லட்சத்துக்கு குறைவான விற்பனை செய்கின்ற வணிகர்கள் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து வரி விலக்கு பெறுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாநில எல்லைக்குள் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு மாநில எல்லைகள் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாநில எல்லைகள் 20 லட்சத்திற்கு குறைவாக, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குமா, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு, எடுத்துக்கலாமா? ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு. அந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துக்குள்ள யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செஞ்சாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, 20 லட்சத்துக்கு நீங்க குறைவா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, 20 லட்சத்துக்கு குறைவா நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. முக்கியமான பாயிண்ட். அதோடு மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த சிறு வணிகர்கள், அந்த சின்ன சின்ன பிசினஸ் மேன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அந்த ஜிஎஸ்டி கீழ் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய தேவை கிடையாது, ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட். ஆனால் மாநிலங்களுக்கு இடையே நீங்க தமிழ்நாட்டிலிருந்து நீங்க கர்நாடகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா விற்பனை வந்து பாத்தீங்கன்னா விற்பனை 20 லட்சத்துக்கு கம்மியா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஜிஎஸ்டியை நீங்க பதிவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். நோட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து ரெட்ல கொடுத்திருக்க பாருங்க. வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது ஒரு 8 மாநிலங்கள் மற்றும் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு மற்றும் காஷ்மீர் போன்ற மாநிலங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் சிறப்பு
ஒதுக்கீடுகள் வழங்கப்படுகிறது சொல்றாங்க. சிறப்பு சலுகைகள், ஓகேங்களா? சிறப்பு சலுகைகள் நல்லா புரிஞ்சுக்கோ. வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு 8 இருக்கு. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், அது 8 பிளஸ் ஒரு 3, கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 11 தான். ஓகேங்களா? அந்த 11 மாநிலங்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு ஒதுக்கீடுகள் வழங்கப்படுது. கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல இருந்து டேட்டாஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017. ஓகேமா, 2017 கரெக்டா தான் இருக்கு. டேட்டா கரெக்டா தான் இருக்கு, 2017. ஆனா இங்க என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஏப்ரல் 12 இது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் 12 இது இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மையாவே இது நாடாளுமன்றத்தில் எப்ப நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2017 மார்ச் 29 தான் அது நிறைவேற்றப்பட்டு இருக்கும். பட் இவங்க நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 12 ஏற்றப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மேபி ஆப்ஷன் பார்த்து லாக் பண்ணிக்கிங்க. டிஎன்பிசியோடைய ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கங்க. ஏப்ரல் 12 கொடுத்துருந்தாங்கன்னா ஏப்ரல் 12 எடுத்துக்கங்க, அல்லது மார்ச் 29 கொடுத்துருந்தாங்கன்னா மார்ச் 29 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? பட் நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் 2017 மார்ச் 29 தான் சரியான ஆன்சரா இருக்கு. 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது இந்த ஜிஎஸ்டி சட்டம்னு சொல்றாங்க. ஆமா, அதனாலதான் நம்ம ஜூலை 1 நம்ம என்ன பண்றோம், ஜிஎஸ்டி தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சுதந்திரத்திற்கு பின், அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பின்பு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒற்றை வரி சீரமைப்பு ஆகும்னு சொல்றாங்க. ஒற்றை வரி சீரமைப்பு அப்படின்னா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட நிறைய, ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 14 மறைமுக வரிகள் இருக்கும். அந்த நிறைய 14 மறைமுக வரிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ஒரே மறைமுக வரி எதுனா ஜிஎஸ்டி. அதுதான் ஒற்றை வரி மறுசீரமைப்பு ஆகும்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்யா, கனடா அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் சிங்கப்பூர், சீனா போன்ற பல்வேறு நாடுகள் ஏற்கனவே சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 1954 முதல்ல பிரான்ஸ் தானே பண்ணிருப்பாங்க ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற இந்த பாயிண்ட் இங்க நம்ம என்ன பண்ணுவோம், ரிமெம்பர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்த பக்கம் பாருங்க. அந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 2016 செப்டம்பர் 3 குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் வழங்கப்பட்டது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2016. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, நோட் பண்ணிக்கங்க. செப்டம்பர் 3 2016, செப்டம்பர் 3 2016. அதாவது அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா 101வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு சிக்னேச்சர் பண்ணி அது வந்து என்ன பண்ணாரு, மூவ் பண்ணி விட்டாரு. இந்த சட்டத்தின் படி சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில், நம்ம நடத்தியிருப்ப பார்ட் 1ல ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி நம்ம லட்சுமிகாந்த் இருந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்க தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம்னா ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற இது வந்து ஒரு அரசியலமைப்பு குழுமம்னு சொல்றாங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலாம். ஓகேங்களா? ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் தான். ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 279A அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்த தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கவுன்சிலுடைய ஒர்க் என்னன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தும். இந்த ஜிஎஸ்டி வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா 5, 12, 18, 28 இருந்துச்சு. அதுல 12, 28 இது ரெண்டுத்தையும் நீக்கிட்டாங்க. இதை நீக்கிறது யாருன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான். இது நீக்கிறது, புதிய வரி உள்ள சேர்க்கறது எல்லாமே பண்றது யாருன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரியின் வகைகள் அப்படின்னா பொதுவாக 3 வகையான ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும். ஒன்னு சிஜிஎஸ்டி, இன்னொன்னு எஸ்ஜிஎஸ்டி இங்க கொடுத்திருப்பாங்க, எஸ்ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் வந்து யூஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு 3 வகையா தான் இருக்கும் பொதுவாகவே. பின்னாடி 2 நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த யூஜிஎஸ்டியும் இந்த ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட் இந்த 2 மட்டும் தனியா வரும். நமக்கு பொதுவா நமக்கு எது வரும் அப்படின்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி மட்டும் தான் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரியின் வகைகள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 3 வகைப்படும் தான் நீங்க சொல்லணும். எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். ஸோ சிஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்திற்கு உள்ளேயே அளிக்கப்பட்டு சரக்குகள் மீது மத்திய அரசால் சுமத்தப்படும் வசூலிக்கப்படும் வரியாகும். சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய வரின்றாங்க. அதாவது என்னன்னா சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 அடிப்படையில ஒரு மாநிலத்துக்குள்ளே, ஓகேங்களா, மத்திய அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படக்கூடிய வரி தான் சிஜிஎஸ்டி. சீனா சென்ட்ரல் அப்படின்ற வார்த்தை வரும். அதே தான் உங்களுக்கு ஸ்டேட்டுக்கும் அதே தான் வரும். ஸ்டேட்டுக்குமே தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 இந்த இடத்துல தமிழ்நாடு, நமக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிறோம். மற்றவங்க அப்படின்னா கர்நாடகா சரக்கு மற்றும் சேவை சட்டம் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். அதன் கீழ் வந்து பாத்தீங்கன்னா
மாநில அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படும் வரி. அதே யூனியன் டெரிட்டரி அப்படின்னா யூனியன் பிரதேசம்னு ஒரு வார்த்தை வரும், அவ்வளவுதான். இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படும் வரின்னு கொடுப்பாங்க. ஒருங்கிணைந்த அப்படின்னா இது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அதாவது என்னன்னா ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஐ என்றால் இந்த வார்த்தை பார்த்துங்க இன்டகிரேட்டட்னு சொல்லுவாங்க. இந்த ஐ என்றால் என்ன மீனிங்? ஒருங்கிணைந்த அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இன்டகிரேட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு இடையே வருவாய் பகிர்ந்து கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. இந்த ஐஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மத்திய அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும். இது எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல் 269 சொல்லலாம். ஓகேங்களா? 269 இதை கூட சொல்லலாம் நம்ம. இப்ப இந்த ஏற்றுமதி மீதான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, அது என்ன சார்? இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியாமா. இப்ப நாளைக்கு நீங்க டெஸ்ட் போட போறீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த போர்ஷன்ல இருந்து கேள்வி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த போர்ஷன்ல இருந்து நான் கொஞ்சம் கொஸ்டின் நல்லா ஸ்டாண்டர்டா எடுத்திருக்கேன். ஸோ இதை மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஏற்றுமதி மீதான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் அனைத்து ஏற்றுமதிகளும் மாநிலங்களுக்கு இடையான அளிப்பாக கருதப்படுகிறதுன்னு சொல்றாங்க. மாநிலங்களுக்கு இடையான அளிப்பாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இந்தியாவில இருந்தோ ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து ஏதோ ஒரு பொருள் ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னா ஏற்றுமதிக்கு வரி கிடையாது. அதைத்தான் சொல்ல வராங்க இவங்க. ஏற்றுமதிகள் 0% வரி என்பதால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து சரக்கு மற்றும் சேவைகள் மீது சரக்கு மற்றும் சேவை வரி சுமத்தப்படுவது கிடையாது. சப்போஸ் ஏற்றுமதி மீது செலுத்தப்படும் அனைத்து உள்ளீட்டு வரிகளுமே உள்ள இப்போ ஒரு இடத்துல செக் போஸ்ட் இப்போ எக்ஸாம் வரும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எங்கன்னா நம்ம கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுவும் என்ன பண்ணுமா திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்றுமதி மீதான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் அனைத்து ஏற்றுமதிகளும் மாநிலங்களுக்கு இடையான அளிப்பாக கருதப்படுதுன்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மாநிலங்களுக்கு இடையான அளிப்பாக கருதப்படுகிறது. அடிப்படை கிஃப்ட். ஏற்றுமதிகள் 0% வரி என்பதால் ஏற்றுமதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 0 வரி வீதம். இந்த வார்த்தை திரும்ப சொல்றேன். ஏற்றுமதிகள் 0% வரி என்பதால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து சரக்கு மற்றும் சேவைகள் மீது சரக்கு மற்றும் சேவை வரி சுமத்தப்படுவது இல்லைன்னு சொல்றாங்க. சப்போஸ் ஏற்றுமதி மீது செலுத்தப்படும் அனைத்து உள்ளீட்டு வரிகளுமே, ஓகேங்களா, அது வந்து ஜிஎஸ்டி தான் சுமத்துறது கிடையாது. சப்போஸ் வேற எதனா வந்து பார்த்தோன்னா இன்புட் டாக்ஸஸ் என்ன போட்டாங்கன்னா, இன்புட்னு உள்ளீட்டு வரிகள் எதனா போட்டாங்கன்னா அதையும் நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம். உள்ளீட்டு வரிகள் திரும்பி கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி கவுன்சில். காலைல லட்சுமிகாந்த்ல ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் நடத்தியிருப்பேன். இப்ப தமிழ்ல நடத்துறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அதுதான். ஸோ பள்ளிப்பாட புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம். குழுமம் என்றால் கவுன்சில்னு சொல்லுவாங்கம்மா. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கவுன்சில். அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வை செய்யும் சொல்றாங்க. நடைமுறைப்படுத்தப்படுவதை மேற்பார்வை செய்யும் சொல்றாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. இதை எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடும். அதாவது சூப்பர்வைசிங் பண்ணணும்னு சொல்றாங்க. மேற்பார்வையிடுமா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்க, மேற்பார்வையிடும். பட் ஆனால் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது சிஜிஎஸ்டி, ஓகேவா, சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஆகிய சட்டங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரியத்திடம் உள்ளதுன்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளூ ஹைலைட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க படிக்கும் போது நான் பிரிச்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டா பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது இந்த 2 சட்டங்களையும் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா மத்திய கலால் மற்றும் சுங்க வரி வாரியத்திடம் இருக்குன்னு சொல்றாங்க. இக்குழுமமானது இக்குழுமம்னா கவுன்சில் சரக்கு மற்றும் சேவை வரி வீதங்கள்ல மாற்றம், சரக்கு மற்றும் சேவை வரிகளில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தல், வரி விலக்கு போன்றவற்றுக்கு பரிந்துரை செய்கிறதுன்னு சொல்றாங்க. இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். இந்த குழுமம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வரி விகிதம் மாற்றம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5%, 12%, 18%, 28% இருந்துச்சு. அது 28 29 கூட மாற்றலாம். அது மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கும். இப்போ ஜிஎஸ்டி நமக்கு வந்துச்சா, இப்போ ஐஜிஎஸ்டி நமக்கு வந்துச்சு, எவ்வளவு வந்து கொடுக்கணும், ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் என்ன பண்ணோம், ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் வரி விலக்கு போன்றவற்றிற்கும் பரிந்துரைக்குன்னு சொல்றோம். வரி விலக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பீடு, மருத்துவ காப்பீடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்குகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த வரி விலக்கு போன்றவற்றுக்கு பரிந்துரைக்கலாம். அதை எடுத்துக்கலாம். ஸோ மத்திய நிதி அமைச்சர்
சரக்கு மற்றும் சேவை வாரியத்தின் அந்த சேவை வரியுடைய குழுமத்துடைய தலைவராக இருக்கான்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கிலத்தில் தமிழ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும். அதாவது என்னன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யார் அப்படின்னா சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். பட் தமிழ்ல படிக்கும்போது கொஞ்சம் தூய தமிழோடு படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில விஷயங்களை ஆங்கிலத்தில் பயன்படுத்திக்கிங்க. மத்திய நிதி அமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரிகள் குழுமத்தின் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் யார் அப்படின்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் அதாவது மினிஸ்டர். மத்திய நிதி அமைச்சகத்தின் இணை அமைச்சர், நோட் பண்ணிக்கணும், மத்திய நிதி அமைச்சகம், ஓகேங்களா, அதாவது யூனியன் பினான்ஸ் மினிஸ்ட்ரியுடைய இணை அமைச்சர் மற்றும் அனைத்து மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள், அனைத்து மாநிலத்துடைய நிதி அமைச்சர்களும் இதன் உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 33 உறுப்பினர்கள் இருப்பாங்கம்மா. 33 உறுப்பினர்கள் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். மத்திய அரசு, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்மா, மத்திய அரசு 1/, அதாவது 1/3 எடுத்துக்கலாம், 1/, சொல்லக்கூடாது, 1/3, ஓகேங்களா. மத்திய அரசு 1/3 வாக்களிக்கும் உரிமையும் மாநில அரசு 2/3 வாக்களிக்கும் உரிமையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா 2/3 வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கு அப்படின்ற அந்த பாயிண்ட கொடுக்குறாங்க. ஸோ இக்குழுமத்தின் அனைத்து முடிவுகளும், இந்த கவுன்சிலுடைய அனைத்து முடிவுகளுமே மொத்த வாக்குகள்ல கிட்டத்தட்ட 4/3 அப்படின்னா 75% சொல்லுவாங்க. 4/3 அப்படின்னா 75%, ஓகேங்களா. டோட்டலா நமக்கு 75% வரும், ஓகேங்களா. 4/3 இருந்தால் மட்டுமே அது இயற்றப்படும் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு வாக்கு பெற்றுள்ளன. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இது எத்தனை வாக்குகள்? ஒரு வாக்குகள் அப்படின்ற பதிவு செய்யப்படுது இந்த இடத்துல, ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம் தவிர மத்திய சரக்கு மற்றும் சேவை வரிகள் செயலகம் பின்வரும் அலுவலர்களால் தோற்றுவிக்கப்படும் சொல்லி கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ன்றதால கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான், ஓகேங்களா. சரக்கு மற்றும் சேவை வரிகள் குழுமத்தின் பதவி வழி செயலாளராக வருவாய்த்துறை செயலாளர் நியமிக்கப்படுகிறார் சொல்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கணும்ப்பா. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா, ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரியாக, ஓகேவா, செயலாளராக யார் இருப்பாரா, பதவி வழியா, ஓகேங்களா, செயலாளராக யார் இருப்பாங்க அப்படின்னா பதவி வழியா வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி தான் இருப்பாரு, செயலாளர் தான் இருப்பாருன்னு சொல்றாங்க. மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரியத்தின் தலைவர் நிரந்தர அழைப்பாளராக இருப்பார்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே நிரந்தர அழைப்பாளராக இருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒரு பர்சன் இவரு. மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரியம், நோட் பண்ணிக்கணும். சரக்கு மற்றும் சேவை வரியின் கூடுதல் செயலாளர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், ஜிஎஸ்டியோடைய கூடுதல் செயலாளர் ஒருத்தர் இருப்பாரு. அதோடு மட்டும் இல்லாமல் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் செயலகத்தின் 4 ஆணையர்களுக்கான பணியிடமும் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 4 ஆணையர்களும் இது உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லைட்டான ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் தான், ரீடப் பண்ணி விட்டுருங்க. முக்கியமான பாயிண்ட் கூற்று காரணங்கள் கேட்டு விட்டுருவாங்க. சரக்கு மற்றும் சேவை வரியின் நோக்கங்கள். சரக்கு மற்றும் சேவை வரியின் நோக்கங்கள் இந்தியாவின் சமமான வரி விகிதத்தினை தோற்றுவிப்பதே சரக்கு மற்றும் சேவை வரியின் முக்கிய நோக்கமாகும். ஆமா, நிறைய வரிகள் இருந்துச்சு, மறைமுக வரிகள் நிறைய இருந்துச்சு. அந்த நிறைய மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு மறைமுக வரி எதுன்னா ஜிஎஸ்டி. அப்ப இந்தியாவில் சமமான வரி விகிதத்தினை தோற்றுவிப்பதே ஜிஎஸ்டியுடைய நோக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு, அதாவது ஒரே தேசம்னு எடுத்துக்கலாம், ஒரே வரி ஒரே சந்தை, ஓகேங்களா. இதே 10th புக்ல வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, மாறி மாறி கொடுத்திருப்பாங்க. எப்படி வேணா எடுத்துக்கலாம்ப்பா, இப்படிதான் எடுக்கணும்னு கிடையாது, எப்படி வேணா எடுத்துக்கலாம். வரியின் விழுத்தொடராக, வரியுடைய விழுத்தொடராக விளைவினை தவிர்க்க, அதாவது விழுத்தொடராக, அது விழுனா பர்சன்டேஜ், ஓகே, வரியோட பர்சன்டேஜ் உடைய விளைவினை தவிர்க்க சரக்கு மற்றும் சேவை வரி முன் செலுத்திய வரியினை சரி கட்டி கொள்ள அனுமதிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இந்த ஆக்சுவலா அவங்க சொல்றது உள்ளீட்டு வரியின் மூலம் தான் சொல்ல வராங்க, ஓகே, பேலன்ஸ் பண்றது உள்ளீட்டு வரிகள் தான் சொல்ல வராங்க. அப்ப வரியின் விழித்தொடராக, அதாவது விழுத்தொடராக விளைவினை தவிர்க்க சரக்கு மற்றும் சேவை வரி முன் செலுத்திய வரியினை சரிகட்டி கொள்ள அனுமதிக்கிறதுன்றாங்க. முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா இன்பேலன்ஸா இருந்துச்சு, அதை சரி கட்டுறதுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரபிளா இருக்கு. முன்னாடி டாக்ஸஸ்ல இன்பேலன்ஸா இருந்துச்சுல்ல, அதைத்தான் இவங்க சொல்ல வராங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஏற்றுமதியினை ஊக்குவிக்க வசூலிக்கப்பட்ட உள்ளீட்டு வரி திருப்பி வழங்கப்படுகிறது. எனவே ஏற்றுமதி மீது வரி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்றுமதிக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு மென்ஷன் பண்றாங்க. ஏற்றுமதிக்காக நம்ம என்ன பண்றது இல்ல, வரி பே பண்றது கிடையாது. நோட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 4வது பாயிண்ட்,
வரி அடிப்படையை அதிகரித்தே வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை மற்றும் வரி வருவாய் அதிகரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அதிகரிக்கப்படுகின்றன கொடுத்திருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். நாலாவது, வரி அடிப்படையை அதிகரித்தே, வரியுடைய அந்த பேசிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியே வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை மற்றும் வரி வருவாயை அதிகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க. இது பேசிக் பாயிண்ட் தான். வரி அறிக்கை வழிமுறைகளை எளிமையாக்க பொதுவாக படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது ஜிஎஸ்டி பே பண்றதுக்கு ஒரு பேசிக்கான ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. வணிக வரி அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை தவிர்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு வணிக வரி அலுவலகங்களுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வரி அறிக்கை வழிமுறைகளை எளிமையாக்கும் பொதுவாக படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன சொல்றாங்க. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிங்க. படிச்சு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது 11th காமர்ஸ் புக் அல்லவா. ஸோ திரும்ப பார்க்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாயிடும் நமக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இணையதள வரி செலுத்துதல் மற்றும் படிவங்களை சமர்ப்பிக்க சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வலையமைப்பு என்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது GSTN அப்படின்னு சொல்றாங்க. GSTN அதாவது நெட்வொர்க்னு வலையமைப்பு, நெட்வொர்க். ஓகேவா, GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இணையதளம் இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் வந்து ஆன்லைன்ல பே பண்றாங்களா, அதான் சொல்லுவாங்க. இணையதள வரி செலுத்துதல் மற்றும் படிவங்களை சமர்ப்பிக்க சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வலையமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது ஜிஎஸ்டி உடைய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான். சும்மா நம்ம ரீடப் பண்ணாலும் இது புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சரக்கு மற்றும் சேவை வரியின் பயன்கள் என்னென்ன, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பொதுவா சமூகம் மற்றும் நாட்டிற்கு என்ன இதனால அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, சரக்கு மற்றும் சேவை வரி சீரான தேசிய சந்தை அந்நிய முதலீட்டை ஈர்க்கின்ற அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது என்னன்னா அனைத்து மாநிலத்துடைய பொருளாதாரத்தை இது ஒருங்கிணைக்க பயன்படுத்துதான். ஜிஎஸ்டி அப்படின்றது ஒருங்கிணைக்க பயன்படுத்து சொல்றாங்க. இறக்குமதி சரக்குகள் மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்த சரக்குகள் இடையிலேயான வரி விதிப்பில் சமநிலை கொண்டு வருகிறது. சும்மா ரீடப் பண்ணி விடுங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிடையாது. முக்கியமான பாயிண்ட் இதுதான். மூணாவது பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியினை ஊக்குவிக்கிறது. ஏன்னா நம்ம உற்பத்தி பண்றதால நமக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய கண்டிஷன் கிடையாது. ஏற்றுமதி செய்யறதால நம்ம ஜிஎஸ்டி பே பண்றது கிடையாது. ஸோ இதனால நமக்கு வந்து பார்த்தா ஒரு அட்வான்டேஜ் தானே, பெனிஃபிட் தானே நமக்கு. அடுத்து, அதிக வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் வறுமை ஒழிக்கப்படுகிறது. சார் ஜிஎஸ்டி என்ன சார் வேலை வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நினைக்காதீங்க. இதுவும் அது ஒரு அட்வான்டேஜில் வந்துடும், நோட் பண்ணிக்க. முக்கியமான பாயிண்ட், அதிக வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் வறுமை ஒழிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. வரி இணக்கத்தினை அதிகரிக்கிறது, அரசாங்கத்திற்கு வருவாயும் அதிகரிக்கிறது சொல்றாங்க. வரி இணக்கத்தினை இப்ப முன்னாடி வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தா ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டாங்க, அதாவது மறைமுக வரிகள் பே பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து பார்த்தோன்னா இந்த வரி மொத்தத்தை இணைச்சு வரியில இன்க்ரீஸ் பண்ணதால அரசாங்கத்திற்கு ப்ராப்பரான வரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வெளிப்படையானது மற்றும் உலகளவில் வியாபார எளிமையில் இந்தியாவின் தரத்தை மேம்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆமா, இது வெளிப்படையானது, டிரான்ஸ்பரன்சியானது. அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ குளோபல் லெவல்ல வந்து பார்த்தோன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல, வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ பிசினஸ் குளோபல் லெவல்ல பிசினஸ் பண்றதுல இந்தியாவுடைய குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா டெவலப் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து, சீரான வரி வீதங்கள் வரி ஏய்ப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி வீத வேற்றுமைகளை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ சீரான வரி வீதங்கள் எல்லாத்திலும் காமனா இருக்கு. வரி ஏய்ப்பு அப்படின்னா வரி கட்டாம ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே இது குறைக்குதா. ஜிஎஸ்டி வந்ததால கம்பல்சரி கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடும், கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, வியாபார சமூகத்திற்கு. ஓகேங்களா, வியாபார சமூகத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப அது வந்து பார்த்தா நாட்டிற்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 17 வரிகள் நீக்கப்பட்டு, பாருங்க எத்தனை வரிகள் பாருங்க, 17 வரிகள் நீக்கப்பட்டு அவை அனைத்தும் ஒரே விதமான வரி அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இது சில வரி விலக்குகளை கொண்ட எளிமையான வரி முறையாகும். அதாவது ஜிஎஸ்டி வந்து 17 வரிகள் ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டதுதான். இது நார்மல் பாயிண்ட்ஸ் தான். இது உள்ளீட்டு வரியின் விழித்தொடராக விளைவினை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வரியோடைய அதாவது விழுத்தொடராக விளைவினை, அதாவது வரிக்கு வரி இப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, வரிக்கு வரி போடுவாங்கல்ல, அதை வந்து இது அந்த விளைவினை வந்து இது குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உற்பத்தி என்ற திட்டத்திற்கு உதவி பாருங்க, முக்கியமான இதன் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அப்படின்னா மேக் இன் இந்தியா, அந்த ஸ்கீம் மேக் இன் இந்தியா ஸ்கீம் தான் இங்க சொல்றாங்க. அதோடு மட்டும் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க,
சராசரி வரிச்சுமை குறைவதன் மூலம் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறது. ஆமா, வரிச்சுமை வரி கட்டத்தை குறைக்கிறதால இங்க உற்பத்தியாளர்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்ப இந்த மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு உருவாக்கப்படுது. பொதுவாக வழிமுறைகள், அதாவது பொதுவான வழிமுறைகள், சரக்கு மற்றும் சேவைகளின் பொதுவான வகைப்பாடு வரி விதிப்பு முறைக்கு நிலைப்பு தன்மையை வழங்குதுன்னு சொல்றாங்க. நிலைத்தன்மை, இந்த நிலைத்தன்மை வழங்குதுன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வலையமைப்பு, அதாவது நெட்வொர்க்னு எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டிஎன் பல்வேறு பதிவேடுகள் பராமரிப்பை குறைக்கிறது. ஏன்னா நெட்வொர்க் ஆகிட்டதால முன்னாடி இந்த பேப்பரை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. மனித சக்தி மற்றும் வளங்களில் முதலீடு குறைவதன் மூலம் திறன் மேம்பாடு அடைகிறது. இப்போ மேக் இன் இந்தியாவின்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வரும் உங்களுக்கு பொதுவாகவே. ஓகேங்களா, ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்துட்டு, ஏன்னா பேப்பர் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் எல்லாமே டிஜிட்டலைசேஷனை மாற்றும் போது ஜிஎஸ்டி ஆன்லைன் பே பண்ணுறாங்க. இந்த இடத்துல மனிதர்களுடைய உள்ளீடு தேவைப்படுறது எல்லாமே வந்து பார்த்தா சிஸ்டமேட்டிக்காக மாறதால ஸோ இந்த இடத்துல வந்து திறன் வந்து ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. அனைத்து நடவடிக்கைகளும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு வலையமைப்பு ஜிஎஸ்டிஎன் மூலம் நடைபெறுவதால் ஊழலற்ற நிர்வாகத்துக்கு உறுதி செய்கிறதுன்னு சொல்றாங்க. இது ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். ஊழலற்ற, அப்ப வந்து கரப்ஷன் கிடையாது, கரப்ஷன் இல்லாத ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கும். நாடு முழுவதும் ஒரே சீரான விலையை தருகிறது. நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீரான ஒரு விலை தான் எல்லாத்துக்குமே. அனைத்து மாநிலங்களிலுமே வியாபார விரிவாக்கத்தினை இது எளிமையாக்குகிறதுன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட நோட் பண்ணிங்க, ரீட் அப் பண்ணி விட்டுருங்க. நுகர்வோருக்கு உள்ளீட்டு வரி நுகர்வோருக்கான விலையை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. எஸ், உள்ளீட்டு வரி அப்படின்றது நுகர்வோர்களுக்கான விலையை குறைக்கிறது. அனைத்து சிறு சில்லறை வணிகர்கள் வரி விலக்கு பெறுகின்றனர். அதன் மூலம் நுகர்வோர்களின் செலவு குறைகிறது அப்படின்ற பாயிண்ட் கொடுக்குறாங்க. எப்படி அட்வான்டேஜஸ் இருக்கும் அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமா. டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப 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 முக்கியமானது. பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் சரக்கு மற்றும் சேவை வரிகள் இந்தியாவில் நிலைச்சொத்து சந்தையில் எதிர்மறை தாக்கத்தினை ஏற்படுத்தி உள்ளது என்று சொல்கிறார்கள். அதாவது என்ன சொன்னா, பல்வேறு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி அப்படின்றது இந்தியாவில் ஒரு நிலைச்சொத்து சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைச்சொத்து சந்தையில எதிர்மறை தாக்கத்தினை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. நிலைச்சொத்து சந்தை அப்படின்னா ஒண்ணு இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ல சொல்லுவாங்கல்ல, அதுல இங்க சொல்றாங்க. ஓகேங்களா, நிலைச்சொத்து சந்தையில ஒரு எதிர்மறை தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, மற்றொரு திறனாய்வு அதாவது திறனாய்வுன்னு சொல்ல அப்படின்னா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி என்பது மத்திய கலால் வரி, சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்ஸ், மத்திய விற்பனை வரிகளின் மற்றொரு பெயர்னு சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன வேணா சொல்லிங்க, ஜிஎஸ்டின்னு புது பேர் சொன்னா கூட அந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த கலால் வரி, சேவை வரி, வீட்டு வரி அதோடைய மற்றொரு பேர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவது பாயிண்ட், சில்லறை பொருட்கள் மீது தற்போது 4% வரி மட்டுமே சுமத்தப்படுகிறது. இதனால் இவ்வரிக்கு பின் ஜவுளி பொருட்கள் விலை அதிகரிக்கப்படுகிறது சொல்றாங்க. இப்ப சில்லறை பொருட்கள் மீது தற்போது 4% வரி மட்டும் தான் சுமத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 4% தான். இதனால் இவ்வரிக்கு பின்பு ஜவுளி பொருட்கள் விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. வான் பயணத்துறை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானத்துறை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வான் பயண கட்டணங்கள் மீது சேவை வரி 6%லிருந்து 9% உயர்ந்துள்ளது. தற்போது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் காரணத்தால் இக்கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், சரக்கு மற்றும் சேவை வரிகள் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் இடர்பாடுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணிங்க. இந்த ஜிஎஸ்டி இருக்கு பாத்தீங்களா, இது ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் இடம்பெயர்தல் இடர்பாடுகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த 5 காரணங்கள் இதுக்கு குறையா பார்க்கிறோம். ஸோ இப்ப பார்த்துருக்கிறது நம்ம 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல இருந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் கவர் பண்ணியிருக்கோம், லக்ஷ்மிகாந்த் கவர் பண்ணியிருக்கோம், பிளஸ் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்ல 10th 11th எக்கனாமிக்ஸ் புக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 12th கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பிளஸ் அதோடு மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்ட் வீடியோ. ஸோ நன்றி. புதுசா இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிமா.